வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் வேதாகமம் முழுவதையும் கற்று வருகிறோம். இப்பொழுது 4ஆம் நற்செய்தி நூலாக்கிய யோவான் எழுதின நற்செய்தி நூலை கற்று வருகிறோம். இயேசுவுக்கும் யூத சமய தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற விவாதத்தின் முக்கிய சாராம்சம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்களில் சொல்லப்படுகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இந்த வசனங்களின் அடிப்படையில் இயேசுவின் எதிரடையான உரையாடலை 5ஆம், 6ஆம், 7ஆம் மற்றும் 8ஆம் அதிகாரங்களில் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் முதற் பகுதியில் இயேசு பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த வியாதியஸ்தனை குணமாக்கினதை நாம் படித்தோம். மிகப்பெரிய நோக்கத்துடனும் திட்டத்துடனுமே இயேசு அந்த வியாதியஸ்தனை சுகமாக்கினார். இயேசு அவனை நோக்கி, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கூறினார். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த மனிதன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு நேராக ஓடினான் என்று சில வேத அறிஞர்கள் கூறினார்கள். ஓய்வு நாள் அன்று சுமையை தூக்குவது ஓய்வு நாளின் விதிமுறைக்கு மாறுபட்ட ஒன்று. இந்த மனிதன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சென்றதால் அவன் ஓய்வு நாளின் சட்டத்தை மீறினான் என்று யூத சமய தலைவர்கள் அவன் மேல் குற்றம் சாட்டினார்கள். 38 வருடங்களாக பெதஸ்தா குளத்தின் அருகே எவ்வித உதவியுமின்றி, யாருடைய கவனிப்புமின்றி படுத்த படுக்கையில் இருந்த மனிதன் நடப்பதைக் கண்டு யூத சமய தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. அவன் சுகமானது அவர்களுக்கு முக்கியமாக தெரியாமல் அவன் படுக்கையை எடுத்து சென்றது சட்டத்திற்கு விரோதமாக கருதப்பட்டது. அவன் ஓய்வு நாளிலே தன் படுக்கையை தூக்கி சென்றதால் யூத சமய தலைவர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறதுனால் நீ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாயே என்றார்கள். யூத சமய தலைவர்கள் நியாயப்பிரமாணத்தின் உண்மையான சத்தியத்தை அறியாதிருக்கிறதை அவர்களின் வார்த்தை காட்டுகிறது. யூத சமய தலைவர்களுக்கு அநேக சத்தியங்களை, உண்மைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய இயேசு குறிப்பிட்ட நோக்கத்துடனும் திட்டத்துடனும் ஓய்வு நாள் அன்று அந்த வியாதியஸ்தனை குணமாக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். செய்திகள் மூலமாகவும் போதனைகள் மூலமாகவும் உவமைகள் மூலமாகவும் இயேசு மக்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் என்று ஒன்றுபட்ட நற்செய்தி நூல்களில் நாம் கற்றுக்கொண்டோம். உரையாடல் வாயிலாகவும் தமது அப்போஸ்தலர்களுக்கு அநேக உண்மைகளை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் யூத சமய தலைவர்களுக்கு மிக பெரிய சத்தியங்களை எதிரடையான உரையாடலின் மூலம் கற்றுக் கொடுத்தார். இயேசுவின் மிக சிறந்த போதனைகளை இந்த உரையாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் இப்போதனையானது முடியா தன்மையில் இருந்த வியாதியஸ்தனை குணமாக்கிய பின் இடம்பெற்றது. யோவான் 5 முதல் 8ஆம் அதிகாரம் வரை நீங்கள் படிக்கும்போது யூத சமய தலைவர்களுடன் இயேசு உரையாடும் போது தம்மை குறித்து கூறும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் எழுதி வைத்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து கூறும் காரியங்களை குறித்து கொள்ளும்போது இயேசு யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு யார் என்பதையே யோவான் தாம் எழுதிய நற்செய்தி நூலின் நோக்கத்தில் தெளிவாக கூறுகிறார். இயேசு யார் என்ற கேள்விக்கான பதிலை இந்த எதிரடையான உரையாடல் மூலம் நாம் மிகவும் விளக்கமாக அறிந்து கொள்ளலாம். நியாயத்தீர்ப்பு செய்யும் அனைத்து அதிகாரமும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. தேவனே என் பிதாவானவர், நான் அவருடைய குமாரன். நான் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பேன். பிதாவாகிய தேவன் ஒருவரையும் நியாயம் தீர்ப்பதில்லை. நானே எல்லாரையும் நியாயம் தீர்ப்பேன். பிதாவாகிய தேவன் செய்த அனைத்து கிரியைகளையும் என்னால் செய்யக்கூடும். தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அனைத்து கிரியைகளையும் நான் செய்வேன் என்கிறார். தேவனாகிய பிதா ஒரு சிருஷ்டிகர். நீர் தேவனாய் இருந்தால் உம்மால் சிருஷ்டிக்க முடியுமா என்று நீங்கள் அவரை கேட்டால் இயேசு சொல்கின்ற பதில், நான் ஒரு சிருஷ்டிகர் என்பதே. தேவன் நித்தியமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். தேவன் என்று சொல்லுகிற நீர் நித்தியமானவரா என்று நீங்கள் கேட்டால்
ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுவார். இயேசு தம்மை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் சொன்னபோது மக்கள் இரண்டு விதங்களில் செயல்பட்டார்கள். ஒரு கூட்ட மக்கள் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். மற்றொரு கூட்ட மக்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் சத்தியம் நிறைந்தவர், அவர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்கிறார். இவ்விதமாய் இயேசு தம்மை பற்றிய காரியங்களை சொன்ன பின்பு இரண்டு விதமான செயல்கள் ஏற்பட்டது. ஒன்று, ஒரு கூட்டத்தார் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இரண்டு, யூதர்களில் அநேகர் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவருடைய சீசர்களாக மாறினார்கள். தம்மை குறித்து அநேக காரியங்களை சொன்ன பின்பு இயேசு சமய தலைவர்களுடன் எதிரடையான விவாதத்தில் ஈடுபட்ட போது, நான் என்னை பற்றி கூறின காரியங்களை நம்புவதற்கு தகுந்த ஆதாரங்கள் உங்களிடம் இருந்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்றார். அறிவுபூர்வமாக உங்களிடத்தில் எவ்வித பிரச்சனையும் காணப்படவில்லை. உங்கள் சுய அர்ப்பணிப்பிலும் ஒழுக்க நெறியிலுமே பிரச்சனைகள் நிறைந்து காணப்படுகிறது என்கிறார். நான் என்னை பற்றி சொன்னவைகளை நீங்கள் உண்மையிலே நம்ப வேண்டுமானால் அநேக ஆதாரங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, யோவான் ஸ்நானன் என்னை குறித்ததான அதிசயமான காரியங்களை கூறியிருக்கிறான். யூதர்கள் யோவான் ஸ்நானனை ஒரு தீர்க்கதரிசியாக கருதினார்கள். யோவான் ஸ்நானன் என்னை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று இயேசு கூறினார். யோவான் இயேசுவை பற்றி சொன்ன சாட்சியை நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். தம்மை விசுவாசிக்கும்படியான மற்றொரு ஆதாரத்தை இயேசு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் செய்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையிலே இயேசு எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். என்னுடைய அற்புத அடையாளங்கள் மூலம் நீங்கள் என்னை விசுவாசிக்கலாம். மேலும் நான் செய்து வருகிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி சொல்கின்றன என்றார். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதா என்னை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய சாட்சியே மிக சிறந்த ஆதாரம் என்று இயேசு சமய தலைவர்களை பார்த்து கூறுகிறார். வேத வாக்கியங்களையும் ஒரு ஆதாரமாக இயேசு சுட்டி காட்டினார். வேத வாக்கியங்களும் அவரை குறித்து சாட்சி பகர்கின்றன. வேத வாக்கியங்களை நன்கு அறிந்திருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கும் நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு கூறுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்கள். நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. வேத அறிஞர்களாகிய நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்கின்றீர்கள். ஏனென்றால் வேத வாக்கியத்தை திறமையுடனும் தெளிவுடனும் ஆராய்ச்சி செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் அவை என்னை பற்றி சாட்சி கொடுக்கின்றன. இருந்தாலும் நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வருவதற்கு மனதற்று இருக்கிறீர்கள். இங்கு இயேசு யூத சமய தலைவர்களிடம் அறிவுபூர்வமாக என்னை யார் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களிடம் ஒழுக்கத்துடனே கூடிய அர்ப்பணம் இல்லை என்கிறார். அவர்களுக்கு தேவையான ஆதாரங்களை இயேசு கொடுத்தார். இருந்தாலும் அவர்கள் அவரை நம்பவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அவரிடம் வர மன விருப்பமின்றி காணப்பட்டனர். யூதர்களின் சட்டப்படி ஒரு காரியத்தை நிரூபிக்க 2 சாட்சிகள் மட்டுமே தேவையாயிருந்தது. இயேசு யூத சமய தலைவர்களுக்கு 5 தலை சிறந்த சாட்சியங்களை கொடுத்தார். என்னிடத்திற்கு வருவதற்கு நீங்கள் ஆதாரங்களை எதிர்பார்க்கிறீர்களா? என்னை குறித்து அநேக ஆதாரங்கள் உள்ளன. ஆனாலும் என்னிடத்திற்கு வருவதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை என்று இயேசு கூறுகிறார். தேவனிடத்திலிருந்து வரும் ஒப்புதலை அல்லாமல் உலகில் இருக்கும் மற்றவர்களின் ஒப்புதலையே தேடிக்கொண்டிருக்கும் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறுகிறார். இதன் மூலம் இயேசு அவர்களிடம் சொல்வது என்னவென்றால், நீங்கள் மனிதர்களின் ஒப்புதலை தேடும் விளையாட்டு விளையாடுகிறீர்கள். தேவனுடைய ஒப்புதலை தேடாமல் மனிதர்களின் ஒப்புதலையே நாடி தேடும் உங்களை குறித்து தேவன் என்ன எண்ணுவார் என்று நீங்கள் யோசித்தது உண்டா? நீங்கள் தேவனிடத்திலிருந்து வரும் ஆதாரங்களின் மேல் விருப்பம் கொள்ளாமலும் அவைகளை தேடாமலும்
உங்களுக்குள்ளே ஆதாரங்களை தேடுவீர்களானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? தேவனை பிரியப்படுத்தும் வகையில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் அனுபவம் உண்டா? அல்லது மக்களையே நோக்கி பார்க்கிறீர்களா? இப்பொழுது நாம் யோவான் நற்செய்தி நூலில் காணப்படும் 3 கேள்விகளை ஆராய்வோம். இயேசு யார் என்பதற்கு இயேசு தாமே தம்மை குறித்து அநேக காரியங்களை 5ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளார். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை நம்புவது அல்ல, மாறாக அர்ப்பணத்துடன் செயல்படுவதே விசுவாசமாகும். 5ஆம் அதிகாரத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை என்பது என்ன? முழுமை பெற்று வாழ்வதே வாழ்க்கை. அல்லது இயேசுவிடம் வந்து அவரை சார்ந்து அவருடைய ஒப்புதலுடன் வாழ்வதே விசுவாசம் ஆகும். யோவான் 6ஆம் அதிகாரம் 5000 குடும்பங்களை போஷிக்கும் ஒரு அற்புத நிகழ்ச்சியுடன் ஆரம்பமாகிறது. இந்த அற்புதத்தை நாம் ஒன்றுபட்ட நற்செய்தி நூலிலும் படித்தோம். ஆகவே இந்த அற்புதத்தை நாம் இங்கு மிக ஆழமாக பார்க்க போவதில்லை. ஆனால் இந்த அடையாளத்திற்கு பின்பு நடைபெற்ற உரையாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உரையாடல் ஏற்கனவே சமய தலைவர்களுடன் இயேசு ஆரம்பித்த உரையாடலின் தொடர்ச்சியாகும். இந்த உரையாடலின் மூலம் ஏற்பட்ட இயேசுவின் போதனை ஜீவ அப்ப போதனை என்று அழைக்கப்படுகிறது. ஜீவ அப்ப போதனையிலே இயேசு தம்மை ஜீவ அப்பம் என்று அழைக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் அவர் தம்மை ஜீவ தண்ணீர் என்று கூறி மனிதனின் அடிப்படை தேவையான தாகத்தை குறித்து விளக்கினார். 6ஆம் அதிகாரத்தில் மனிதனின் மற்றொரு அடிப்படை தேவையான பசியை குறித்து அவர் பேசுகிறார். ஆகவேதான் இயேசு தம்மை ஜீவ அப்பம் என்று கூறி ஜீவ அப்ப போதனையை கொடுக்கிறார். இந்த போதனை இயேசுவின் போதனைகளிலே மிகவும் கடினமான போதனையாக கருதப்படுகிறது. இந்த போதனைக்கு பின்பு அவரை பின்பற்றி சென்ற அநேக சீசர்கள் அவரை விட்டு பின்வாங்கி சென்றார்கள். அப்பொழுது இயேசு தமது 12 சீசர்களையும் பார்த்து, நீங்களும் என்னை விட்டு விலகிச் செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுதுதான் விசுவாசம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு மிகவும் தெளிவான பதிலை பேதுரு தருகிறார். நாங்கள் எங்கே போவோம்? எல்லாருக்கும் தஞ்சம் அடைவதற்கு சில இடங்கள் உண்டு. ஆனால் உம்மோடு இருக்கும் நாங்கள் எங்கே போவோம் என்று பேதுரு கூறுகிறார். ஒருவன் எனது சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும்போது நித்திய ஜீவனை பெறுவான் என்று இயேசு சொன்னதை பேதுருவும் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு மனித மாம்சத்தை சாப்பிடுவதை குறித்து போதனை செய்கிறார் என்று எண்ணி பலர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். மட்டுமல்லாது இது மிகவும் கடினமான போதனை என்று கூறினார்கள். ஆனால் இயேசு சொன்னவைகள் பேதுருவுக்கு புரியாவிட்டாலும் அவர் மேல் விசுவாசமாயிருந்தான். நமக்கு புரியாதிருக்கும் போதும் இயேசுவின் மேல் நம்பிக்கையுடன் வாழ்வதே விசுவாசமாகும். மனிதன் சிந்திக்கும் விதமாய் தேவன் சிந்திப்பதில்லை என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை மட்டுமே உங்கள் எண்ணத்திற்கும் தேவனுடைய எண்ணத்திற்கும் இணக்கத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் வேத வார்த்தைகள் மூலம் தேவனை முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு தேவ வார்த்தையிடம் வரக்கூடாது. தேவன் மனிதனை விட வித்தியாசமானவர். அவர் மனிதர் அல்ல. அன்பானவர்களே, விசுவாசத்தினால் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோமா? புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஆண்டவரே, உம்மை பற்றி வாழும் விசுவாசத்தை தாரும் என்று கேட்போமா? அப்பொழுதுதான் ஒருவேளை நம் வாழ்க்கையில் அலைகள் மோதும் போது, எதிர்பார்க்காத கவலையான காரியம் எழும்பும் போதும் விசுவாசத்துடன் வாழ முடியும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஜீவ அப்பத்தை குறித்ததான இயேசுவின் போதனையை சிந்தித்தோம். அதை குறித்து சற்று விரிவாக சிந்திப்போம். இயேசுவின் போதனைகளிலே ஜீவ அப்பத்தை பற்றிய போதனை எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்கிறது. இந்த போதனையை எளிதில் புரிந்து கொள்ள முடியாததற்கான காரணத்தை வேத அறிஞர்கள் ஜீவ தண்ணீர் ஜீவ அப்பத்தை குறித்து இயேசு பேசும்போது புது பிறப்பை பற்றி மட்டும் கூறாமல் விசுவாசம் என்றால் என்ன என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றனர். இயேசுவை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பருகும்போது விசுவாசம் என்ன என்பதை தொடர்ந்து அறிந்து கொள்ள முடியும். தாகத்தினால் ஒருவர் மரிக்கும் சூழ்நிலையில் இருக்கையில் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு பாத்திரத்தில் அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் போது அவர் தன் தாகம் தீர்க்கப்படும், நான் மீண்டும் உயிர் பெற்றுக் கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு அந்த தண்ணீரை குடிக்கிறார். அவர் தாகம் தீர்க்கப்படுகிறது. இதனால் தாகம் தீர்க்கப்படும் அனுபவத்தையும் அந்த மனிதர் பெற்றுக்கொள்கிறார். வாழ்க்கையில் தாகத்தோடு இருக்கும் மக்களை பார்த்து இயேசு, நான் ஜீவ தண்ணீர், இந்த தண்ணீருக்காக உங்கள் வாழ்க்கையில் தாகம் இருக்க வேண்டும். நான் உங்கள் வாழ்க்கையின் தாகத்தை தீர்க்க வேண்டுமானால் நீங்கள் என்னுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்களா? சரீர பிரகாரமான தாகத்தை தீர்ப்பதற்கு நீங்கள் தண்ணீர் குடிப்பது போல நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என்மேல் விசுவாசமாய் இருந்து
என்னுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கூறுகிறார். ஜீவ தண்ணீர் என்று தம்மை குறித்து கூறிய போதனையில் சொன்ன சத்தியங்களையே ஜீவ அப்பம் போதனையிலும் இயேசு கூறுகிறார். ஆனால் ஜீவ அப்பம் போதனையில் தம் சரீரத்தை குறித்தும் தம் இரத்தத்தை குறித்தும் இயேசு பேசுகிறார். இந்த போதனையில் இயேசு என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னதின் அர்த்தம், நீங்கள் என்னை விசுவாசியுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், மேலும் என்னை உங்கள் அனுபவத்தில் கொள்ளுங்கள் என்பதே அவர் கூறுவதின் பொருளாகும். இயேசுவை பற்றியதான மற்றொரு பெரிய உண்மை அவர் வாழ்ந்த வாழ்க்கையே. அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார் என்று சொல்வதை விட வாழ்வதற்காகவே பிறந்தார் என்று சொல்வது மிகவும் உண்மையான ஒன்று. தேவனின் எண்ணத்தின்படி நாம் இந்த உலகத்திலே வாழும் முறையையும் கிருபையையும் உண்மையையும் இந்த பூமியிலே மனிதர்களாகிய நமக்கு வெளிப்படுத்தி இயேசு வாழ்ந்த விதம் மிகவும் உன்னதமான ஒன்றாகும். நற்செய்தி நூல்களில் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை நாம் காண முடியும். நீங்கள் என் மாம்சத்தை புசியுங்கள் என்று இயேசு சொல்லும்போது அவர் விசுவாசத்தை மற்றொரு எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறார். இந்த சத்தியத்தையே நானே ஜீவ அப்பம், நீங்கள் பசியுடன் இருக்கிறீர்கள் என்று 6ஆம் அதிகாரத்தில் அவர் நமக்கு கூறுகிறார். பசியுடன் இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்பத்தை புசித்து உங்கள் பசியை திருப்தியாக்குவீர்கள் என்றால், நீங்கள் அப்பத்தை ஏற்றுக்கொண்டு புசித்து தொடர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது உங்கள் பசி தீர்க்கப்படும். 33 வருடங்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பசியை தீர்க்கும் முறையை காட்டுகிறது. வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதையும் காட்டுகிறது. ஆகவே என் வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு நீங்கள் என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் நமக்கு கூறுகிறார். அப்படி செய்யாவிட்டால் நித்திய ஜீவனை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது என்று இயேசு வலியுறுத்துகிறார். ஆனால் இயேசு கூறிய ஜீவ அப்பம் போதனை முழுவதையும் பேதுரு புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அநேக சீசர்களும் இந்த போதனையை புரிந்து கொள்ளவில்லை. நான் புரிந்து கொண்டதையே நான் விசுவாசிப்பேன் என்ற விசுவாசத்துடன் வாழ்ந்து இயேசுவை பின்பற்றிய அநேக மக்கள் ஜீவ அப்பம் போதனைக்கு பிறகு அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். பேதுரு விசுவாச வரம் கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகவே தான் பேதுரு நான் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் விசுவாசிப்பேன் என்றான். சில வேளைகளில் நாம் விசுவாச பாலத்தை கட்ட வேண்டும். என் வாழ்க்கையில் நடப்பது என்ன என்று நாம் திகைக்கும் வேளையிலே விசுவாச பாலம் உதவியாயிருக்கும். ஒளியின் மூலமாக நம் பார்வையின் உதவியால் நடக்கிற நாம் சில வேளைகளில் விசுவாசத்தோடு காரிருளான சூழ்நிலையில் நடக்க வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் ஜீவ அப்பம் போதனையை கொண்டு இருப்பதால் இது அப்பத்தை முக்கியப்படுத்தி பேசாமல் கிரியையை முக்கியப்படுத்தி பேசுகிறது. ஜீவ அப்பம் போதனை நடைபெற்ற சூழ்நிலையை நன்கு கவனியுங்கள். இந்த சூழ்நிலையில் சமய தலைவர்களின் கிரியைகளை குறித்தே இயேசுவின் எதிரடையான விவாதம் அமைந்துள்ளது. இந்த விவாதத்தில் மிகவும் கடினமான காரியங்களையே இயேசு அவர்களிடம் கூறினார். இயேசு சமய தலைவர்களை நோக்கி, உங்கள் கிரியைகள் அர்த்தமற்றதாக இருக்கிறது, உங்கள் அர்த்தமற்ற கிரியைகள் தவறான நோக்கத்தை கொண்டுள்ளது என்றார். அர்த்தமுள்ள கிரியை என்றால் என்ன, தேவனுக்கேற்ற கிரியை என்றால் என்ன என்று அவரிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அர்த்தமுள்ள கிரியைகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், உண்மையான கிரியையை பற்றி சொல்லுகிறது நீரையானால் பகல் முழுவதும் நீர் என்ன செய்தீர் என்றார்கள். ஜீவ அப்ப போதனையிலே இயேசு அவருடைய ஊழிய தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழிய தத்துவத்திலே அவரின் பகல்கால கிரியைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் கூறியவைகள் மிகவும் ஆழமானவைகள். நான் உலகத்தில் ஊழியம் செய்யும் போது பிதாவாகிய தேவன் கூறுகின்ற காரியங்களையே பேசுவேன். அவர் என்னிடம் சொல்லும் காரியங்களையே சொல்லுவேன். சில மக்கள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், தேவனுடன் அவர்கள் கொண்டுள்ள தொடர்பு சரியானதும் அல்ல, மேலும் அவர்கள் என் வார்த்தைகளை கேட்பதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் தேவனிடத்தில் இழுத்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் பேசும் பிதாவின் வார்த்தைகள் ஆவிக்குரியதாயும் ஜீவனை கொடுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகளால் அவர்கள் தேவனிடத்திற்கு வருகிறார்கள். இதையே நான் பகற்காலத்தில் செய்யும் கிரியை என்று இயேசு சமய தலைவர்களுக்கு பதில் கூறினார். இதன் மூலமாக இயேசு அங்கிருந்த மக்களுக்கும் நமக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறார். தேவனுடைய கிரியை செய்யப்படுவதற்கு நாம் அவரின் வாகனமாக இருக்க முடியும் என்று இயேசு கூறுகிறார்.
தேவனுடைய கிரியை மிகவும் அர்த்தமுள்ளது. அதை உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். இதற்காக எல்லாரும் போதகர்களாகவும் அல்லது ஊழியக்காரர்களாகவும் செயல்பட முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு பணியையும் தேவன் நமக்கு அருளின பணி என்று பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவன் உங்களை ஒரு வியாபார ஸ்தலத்தில் வைத்திருக்கலாம், அல்லது ஒரு அறிஞராக வைத்திருக்கலாம், அல்லது நீங்கள் வாகன பணியில் வேலை செய்யலாம், அல்லது வீட்டிலிருந்து வீட்டின் பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம். எங்கிருந்தாலும் செய்யும் பணி தேவனால் கொடுக்கப்பட்டது என்றும் அவரின் சித்தத்தின்படியே அங்கு பணி செய்கிறீர்கள் என்ற எண்ணத்துடனும் உங்கள் பணியை பொறுப்புடன் செய்ய வேண்டும். தேவன் அனைவரையும் போதகர்களாக அழைப்பது கிடையாது. தேவை எங்கோ அங்கேயே தேவன் நம்மை பணி செய்ய வைக்கின்றார். நாம் பணி செய்வது நம்முடைய சரீர தேவைகளை சந்திப்பதற்காக இருந்தாலும், நாம் வேலை செய்கின்ற இடத்திலே நித்திய ஜீவனை பற்றி அறியாத மக்களிடம் கிறிஸ்துவின் அன்பை தெரிவிப்பதற்காகவும் தேவன் நாம் பணி செய்கின்ற இடத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உண்மையை ஜீவ அப்ப போதனை மூலம் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இதுவே நாம் செய்ய வேண்டிய அர்த்தமுள்ள கிரியையாகும். அநேகர் எனக்கு வேலை செய்து செய்து சலிப்பாக இருக்கிறது என்று கூறுவார்கள். மிகவும் சுறுசுறுப்புடனும் திறமையுடனும் வேலை செய்யக்கூடியவர்கள் என்று நாம் எண்ணுகிற மக்களும் இவ்விதம் சொல்வது வழக்கமாயிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஆங்கில அதிகாரி இவ்வாறு தனது குறிப்பேட்டில் எழுதியிருந்தார். 85 வயதுடைய நான் என் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது 57 வருடங்கள் இங்கிலாந்து நாட்டின் அதிகாரியாக ஈடுபட்டு நான் நடைமுறையில் செய்த காரியங்கள் யாவும் ஒன்றுமற்றதாய் இருக்கிறது என்று தனது குறிப்பேட்டில் எழுதியிருந்தார். இயேசு நம்மை மீட்க வந்தபோது அநேக காரியங்களிலிருந்து நம்மை மீட்க வந்தார். அர்த்தமற்ற கிரியைகளில் ஈடுபடுவதிலிருந்தும் நம்மை மீட்க அவர் வந்தார். அந்த ஆங்கில அதிகாரி இயேசு என்றால் யார், விசுவாசம் என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்பது என்ன என்று அறிந்திருந்தார். என்றாலும் நான் செய்த செயல்கள் யாவும் அர்த்தமற்றவைகள் என்று அவர் கூறிய வாழ்க்கையின் இறுதி வார்த்தைகள் மிகவும் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரியின் வாழ்க்கையில் காணப்பட்ட இறுதி வார்த்தைகள் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே இயேசு ஜீவ அப்பம் என்ற போதனையை நமக்கு தந்து அதன் மூலம் அவர் அர்த்தமுள்ள கிரியையை நமக்கு போதிக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்திலும் ஜீவ அப்பத்தை பற்றிய உரையாடல் தொடர்ந்து நடைபெறுகிறது. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு யூதர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தின் மூலம் இயேசு கூற விரும்பிய செய்தி என்னவென்றால், மற்ற போதகர்களைப் போல நான் இறையியல் தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வரவில்லை. என்னுடைய போதனைகள் என்னுடையவைகள் அல்ல, அவைகள் தேவனுடையவைகள். என் போதனை தேவ வார்த்தைகளே என்று கூறுகிறார். இயேசுவின் வார்த்தைகளால் குத்தப்பட்ட யூத சமய தலைவர்கள் இயேசுவை நோக்கி, நீர் சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடையவைகள் என்று எப்படி நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று கேட்டனர். இந்த கேள்வியை நாம் இன்றும் சந்திக்கின்றோம். வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அநேக மக்கள் நம்மிடம் கேள்விகள் கேட்பார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் ஸ்திரீயிடம், தேவன் உங்களிடம் ஏதாயிலும் சொன்னது உண்டோ? அவ்விதம் அவர் சொல்லியிருந்தால் அவைகள் உண்மையற்றவைகள் என்றான். இந்த யுக்தியிலேயே சாத்தான் அன்றிலிருந்து இன்றும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். வேதாகமம் தேவனுடைய வார்த்தையா என்று சாத்தான் நம்மிடம் சவால் விடுவது உண்டு. இந்த கேள்வியின் மூலமாக யூத சமய தலைவர்கள் இயேசுவை எதிர்கொண்ட போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் தேவ வார்த்தைகளை விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். விசுவாசம் என்பது அறிவுபூர்வமானது அல்ல. விசுவாசம் என்பது தனிப்பட்ட சித்தத்தின்படி, எண்ணத்தின்படி ஒருவர் எடுக்கும் தீர்மானமாகும். அந்த சித்தத்தை அறிவியல் பூர்வமாக பார்க்க முடியாது. ஆகவே இயேசு, என் உபதேசத்தை செய்ய மனதுள்ளவர்கள் தேவனுடைய உதவி பெற்று அதை செய்ய வேண்டும். அவ்விதம் என் உபதேசத்தை செய்யும் போது அல்லது நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது என் உபதேசம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய விருப்பம் கொண்டவர்களே வேதாகமம் அருளப்பட்டதின் காரியத்தை அறிந்து கொள்வார்களே தவிர மற்ற எவரும் வேத வார்த்தைகளை குறித்து எதையும் அறிந்து கொள்ள முடியாது என்று இயேசு கூறுகிறார். ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் போதகரிடம் வந்து தங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியின்றி இருப்பதை சொன்னார்கள். எங்கள் இருவரிடமும் புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை,
நாங்கள் என்ன செய்வது என்று போதகரிடம் ஆலோசனை கேட்டார்கள். போதகர் இயேசு சொன்ன வார்த்தையான வாங்குவதை விட கொடுப்பதே உத்தமம் என்ற வார்த்தை மூலம் அந்த தம்பதியினருக்கு ஆலோசனை வழங்கினார். கணவன் அலுவலகத்தில் வேலை முடித்து வரும்போது தன் மனைவி தனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாள் என்ற எண்ணத்துடன் வருவார். மனைவியானவள் நாள் முழுவதும் வீட்டின் வேலைகளை பார்த்து கொண்டு தன் கணவர் எனக்காக எந்த பொருளை வாங்கி வருவார் என்று யோசிக்கிறார். சாயங்கால வேளையில் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கொடுப்பதை காட்டிலும் பிறரிடம் இருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாமா என்று எண்ணுகிறார்கள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது, மனசோர்வு உண்டாகிறது. போதகரிடமிருந்து விடை பெற்று சென்ற அவர்கள் பிறருக்காக வாழ ஆரம்பித்தார்கள். சுயநலனை தங்கள் வாழ்க்கையில் இருந்து நீக்கினார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்ந்தார்கள். இதனால் அந்த கணவன் மனைவியின் வாழ்க்கை புது பொலிவு பெற்றது. அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அன்பானவர்களே, இந்த உதாரணத்தில் படிப்பது போல மிகவும் விருப்பத்துடனே இயேசுவின் உபதேசத்தை தேடி வாருங்கள். உங்கள் சித்தத்தின்படியே அதை தொடர்ந்து விசுவாசியுங்கள். தேவன் தாமே உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.